வணக்கம். திருவாடிப்பூரத்து செகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30ம் செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளாய் வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்குப் பின்னானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. இன்றைக்கு ஆடிப்பூரத் திருநாள். திருமாலுடைய அந்த அவதாரங்கள் 10. மீனாமை கோலநெடு நரசிங்கமாகி நிலம் விறகால் அளந்த குரலா என்று வில்லுபுத்தூர் ஆழ்வார் பாடுவார். மீனாக, ஆமையாக, வராகமாக, நரசிங்கமாக என்று 10 அவதாரங்கள் எடுத்தால் திருமால். அவரோடு சேர்ந்து அவருடைய சங்கு, சக்கரம், வில், கதை, வாள் இவை எல்லாமே பூமியில் பிறந்திருக்கின்றன. ஸ்ரீதேவியாகிய லட்சுமி தேவி ஏற்கனவே சீதையாக பூமிக்கு மானுட உருவம் தாங்கியிருக்கிறார். ஆனால் பூமி தேவியாகிய அந்த தேவி பூமிக்கு வர வேண்டும் என்று விரும்பிய போது அவள் நரகாசுரனுடைய தாயாக அவனையே வதை செய்கின்ற அந்த காட்சியையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் கூட அவளுடைய அற்புதமான வடிவமாக நாம் வணங்கி போற்றுவது எந்த வடிவத்தை என்றால், சீதையைப் போலவே பூமியிலே தோன்றியவள்தான் நம்முடைய ஆண்டாள் பெருமாட்டி. பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் மலர் தோட்டம் அமைத்து வடபத்திரசாயிக்கு பாமாலையும் பூமாலையும் சூட்டி வந்த காலத்திலே அவரது தோட்டத்தின் துளசி செடிக்கு அருகிலே இந்த நன்னாளில், அதாவது ஆடி மாதத்தில் வளர்பிறை திருதியை 3ஆம் நாளில் சந்திரனை நாம் தரிசிக்கின்ற அந்த நாளில் பூர நட்சத்திரத்தில் எம்பெருமாட்டி அந்த தோட்டத்திலே குழந்தையாக கிடந்தாள். பெரியாழ்வார் நாம் வணங்குகின்ற தெய்வமே இங்கே வந்திருக்கிறது என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து வந்தார். தாலாட்டு பாடினார், கண்ணன் கதைகளை சொன்னார். தன் தந்தையையே குருவாக கொண்டு அந்த பெண்பிராட்டியும் வளர்ந்தார். வளர்ந்ததோடு மட்டுமில்லாமல் அவருடைய அழகுக்கு இணை எதுவுமில்லை என்கின்ற அளவிற்கு இருந்தது. தந்தையார் மலர் தொடுக்கிற போது உடனிருப்பாள். அந்த மலர் மாலையை அவர் கொண்டு சென்று வடபத்திரசாயிக்கு சூட்டுவார். ஒரு நாள் அந்த மலர் மாலையை வடபத்திரசாயிக்கு சூட்டுவதற்கு முன்பாக இந்த குழந்தையாகிய ஆண்டாள் தான் சூடி பார்த்தால் என்ன என்று நினைத்து அந்த மாலையை தான் சூடி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கோயிலாக இருக்கின்ற இடம் பெரியாழ்வாருடைய மாளிகை, அவருடைய வீடுதான். அங்கு ஒரு கிணறு இருக்கிறது. அதற்கு பேர் கண்ணாடி கிணறு என்ற பேர். இந்த மாலையை அணிந்து கொண்ட அந்த குழந்தையை இந்த கிணற்றிலே எட்டி பார்த்ததாம். பார்த்து தன்னைத்தானே ரசித்தது. அதற்குள் தந்தை வந்து விட்டார். ஐயோ, என்ன அபச்சாரம்! இறைவனுக்கு சூட வேண்டிய மாலையை நாம் சூடலாமா குழந்தாய்? அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த மாலையை எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு புதிய மாலை கட்டிக்கொண்டு அவர் கொண்டு சென்று வடபத்திரசாயிக்கு சாத்தினார். அந்த மாலை ஏனோ தெரியவில்லை, அது அவிழ்ந்து விழுந்தது. நடுங்கி போனார் பெரியாழ்வார். எம்பெருமான் கோபம் கண்டாரோ என்று நினைத்து வருந்தி நின்ற போது ஒரு அசரீரி எழுந்தது. ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையே நமக்கு விருப்பம் என்று சொல்ல, வந்திருப்பது சாதாரண குழந்தை இல்லை, தெய்வ குழந்தை என்பதை அறிந்து கொண்ட பெரியாழ்வார் ஓடி சென்று அந்த மாலையையும் குழந்தையும் கூட்டிக் கொண்டு கோயிலுக்கு வந்து அந்த மாலையை வடபத்திரசாயிக்கு சூட மகிழ்வோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டாள் அந்த சிறு வயதிலேயே தந்தையிடம் கற்ற பாடத்தை வைத்து தமிழால் மிகச்சிறப்பாக திருப்பாவை 30 பாடல்களையும் நாச்சியார் திருமொழியையும் பாடி தமிழுக்கு பெருமை சேர்த்தார். அந்த பாடல்களைத்தான் நாம் இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பாவினுடைய பெருமை என்ன என்றால், இதை அறிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமையடையும் என்பதை, இதை படித்தோருக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் ஒரு பாடல் விளக்குகிறது. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்து வைந்தும் அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. ஐயைந்தும் ஐந்தும்
5 × 5 + 5 = 30. என்ன அழகாக கணக்கு பாருங்க. கோதை என்ற பெயர் கொண்ட ஆண்டாள் இந்த பாடல்களை தமிழுக்கு தந்திருக்கிறார். 12 ஆழ்வார்களில் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் முக்கிய இடத்தை பெறுகின்றார்கள் என்றால், பெண் கல்வி தமிழ்நாட்டில் இருந்ததா என்றால் சங்க காலத்திலும் இருந்தது, பக்தி காலத்திலும் இருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு ஒருபுறம் காரைக்கால் அம்மையார் என்றால் மறுபுறம் ஆண்டாளை நாம் சொல்லலாம். அத்தகைய பெருமை மிகுந்த ஆண்டாளை நாம் சென்று வணங்குவோம். சமீபத்தில் கூட நான் ஆடிப்புற திருவிழாவிற்காக கோவிலில் சென்று பட்டிமன்றத்தை நிகழ்த்தி விட்டு வந்திருக்கிறேன். விரைவில் நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாக இருக்கிறது. ஆண்டாளை பேசி வளர்ந்தவன் நான் என்ற ஒரு மகிழ்வோடு நான் சொல்லுகிறேன். சோழவந்தானில் திரௌபதி அம்மன் கோவிலில் என்னுடைய தந்தையார் சென்று திருப்பாவை சொல்லி வந்த அந்த அதிகாலை நேரத்தில் அவர் வயோதிகம் வந்தபோது என்னை அனுப்பினார். 14 ஆண்டுகள் நான் திருப்பாவை திருவம்பாவை சென்று பேசுவதற்கான பாவை வகுப்பு எடுப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. திருப்பாவை தந்த வாழ்வுதான், ஆண்டாள் தந்த வாழ்வுதான் என்று நான் எப்போதும் பெருமையாக சொல்லிக்கொள்வேன். அத்தகைய ஆண்டாள் திருவடிகளை வாழ்த்தி வணங்குவோம். ஆண்டாள் எம்பெருமானுக்கு 100 தடா அக்கார அடிசில் வாய் நேர்ந்ததாக சொல்ல, அப்படி வாய் நேர்ந்ததை பின்னாளில் வந்த ராமானுஜர் நிறைவேற்றி காட்டியதாகவும், அப்படி நிறைவேற்றி காட்டியதால் ஒரு முறை ராமானுஜர் வந்தபோது உள்ளிருந்து வந்து ஆண்டாள் 8 அடி வந்து முன்னே வந்து அண்ணா என்று அழைத்ததாகவும், அதனால் ராமானுஜருக்கு கோவில் அண்ணா என்று ஒரு பேருண்டு என்றும் அறிகின்றோம். தன் திருமணத்திற்கு விரைவாக ரங்கநாதரை அழைத்து வந்த கருடனையும் பாராட்டி, கருடனுக்கும் ஒரு அன்பு செய்து அந்த கருவறையில் வந்து இருக்குமாறு செய்திருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டாள் கோயிலுக்கு சென்றால் ரங்கநாதரையும் ஆண்டாளையும் அருகிலே கருடாழ்வாரையும் பார்க்கலாம். அதுபோல அந்த கண்ணாடி கிணறு, கண்ணாடி மாளிகை, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஆண்டாள் கோயிலுடைய அந்த கம்பீரம்தான் இன்றைக்கும் தமிழக அரசினுடைய முத்திரையில் இருக்கிறது என்று சொன்னால் யுகங்கள் மாறினாலும் அவளது புகழ் என்றைக்கும் இருக்கும். ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று வாழ்த்தி வணங்குவோம். ஆடிப்பூர திருநாளில் வீடுகளில் மங்களகரமான திருமணம் நிகழ வேண்டும், குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.